வீடமைப்பு ஊராட்சி அமைச்சகத்தால் ஊக்குவிக்கப்பட்ட நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டத்தின் வரைவு மலேசிய நகரங்களின் எதிர்காலம் குறித்த ஒரு முக்கியமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வயதான நகர்ப்புறங்களுக்கு புத்துயிர் அளிப்பதற்கான நோக்கம் பாராட்டத்தக்கது என்றாலும் மசோதாவின் தற்போதைய அணுகுமுறை குறைபாடுகளால் நிறைந்ததாகும் என அச்சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் கூறினார். மலேசியா இன்று ஒரு நகர்ப்புற நாடாக உள்ளது. நமது மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பேர் தற்போது நகரங்களில் வாழ்கின்றனர். இதனால் நகர்ப்புற நிர்வாகம் இக்காலத்தின் மிக முக்கியமான கொள்கை பிரச்சினைகளில் ஒன்றாக மாறியுள்ளது என்றார். இருப்பினும் இந்த விரைவான நகர்ப்புற மாற்றத்துடன் நமது நிர்வாக அமைப்பு தேவையான வேகத்தில் முன்னேறவில்லை என அவர் குறிப்பிட்டார். 21ஆம் நூற்றாண்டின் அடர்த்தியான சிக்கலான நகர்ப்புற வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய நமது நகரங்கள் எவ்வாறு திட்டமிடப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதில் விரைவான மேம்பாடு தேவை எனவும் அவர் வலியுறுத்தினார். நமது நகர்ப்புற நிலப்பரப்பில் குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் காணப்படும் முக்கிய பிரச்சினை முதுமை அல்ல, மோசமான நிர்வாகம் ஆகும். கட்டட நிர்வாகத்தில் நீண்டகால தோல்வி நிலவி வருகிறது. துண்டு துண்டாக உள்ள கொள்கைகள் இதனை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. பல கட்டடங்கள் பராமரிப்பு நிதிகள் சரிவர பயன்படுத்தப்படாமை, திறமையற்ற கூட்டு மேலாண்மை அமைப்புகளால் பாதிக்கப்படுகின்றன. இதனால் வசதிகள் மோசமடைந்து பாதுகாப்பற்ற வாழ்க்கை நிலைகள் உருவாகின்றன என்றார். அவர் மேலும் கூறுகையில், உள்ளூர் அதிகாரிகளுக்கு விதிமுறைகளை திறம்பட அமல்படுத்த தேவையான வளங்களும் திறனும் இல்லாததால் புறக்கணிப்பு மேலும் மோசமடைகிறது. 2013 அடுக்குமாடி மேலாண்மை சட்டம் போன்ற தற்போதைய சட்டங்கள் நீண்டகால பொறுப்புணர்வையும் நிலையான பராமரிப்பையும் உறுதி செய்ய போதுமானதாக இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அடுக்குமாடி கட்டடங்களுக்கு வெளியே போக்குவரத்து நெரிசல், இரட்டை வாகன நிறுத்தம் போன்றவை பொதுவான காட்சியாகிவிட்டன. இதனால் சாலை சீற்றமும் நெரிசலும் அதிகரித்து வருகிறது. வயதான குடியிருப்பாளர்களை தவிக்க வைக்கும் உடைந்த லிப்டுகள், வெள்ளம் ஏற்படுத்தும் அடைப்பட்ட வடிகால்கள், குப்பை நிறைந்த இடங்கள், நம்ப முடியாத கழிவு சேகரிப்பு போன்றவை இன்று நகர்ப்புற மக்களின் தினசரி துயரமாகிவிட்டன என்றார் அவர். எனவேதான் இம்மசோதா ஆயிரக்கணக்கான B40 நகர்ப்புற மக்களை இடம்பெயர செய்யும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் மலிவு விலையில் வீடுகள் வாங்கும் அவர்களின் உரிமை பாதிக்கப்படுவதோடு நீண்டகால சமூக அமைப்புகளும் சீர்குலையக்கூடும் என அவர் எச்சரித்தார். செயல்திறன் என்ற பெயரில் நமது நகர்ப்புற சமூகங்களின் அடித்தளத்தையே அளிக்கும் அபாயம் உள்ளது என்று முகைதீன் அப்துல் காதிர் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.